ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சையத் காஸ்லேருந்து சையத் பேசுகிறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாருதி ஈகோ சார். 7 சீட்டரில் ஒரு அற்புதமான வண்டி பாருங்கள். லோ பட்ஜெட்டில் தான் பார்க்க போகிறோம் சார். வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த மாதிரி வண்டி கிடைக்கிறது வெரி ரேர் சார். வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஏசி வண்டி, 7 சீட்டர் வண்டி பாருங்கள். ஈகோ, மாருதி ஈகோ 2012 மாடல் சார். 2012 மாடலு, 3 ஓனர் வண்டி சார். இது வந்து டாக்டர் யூஸ் பண்ணுற வண்டி. லாஸ்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் இவர் சார். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 53,000 கிலோமீட்டர் தான் சார் ஓடி இருக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. இன்சூரன்ஸ் கூட கரண்ட்டில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் 7ஆம் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. மீன்ஸ் இன்னொரு 2 மாதம் கரண்ட்டில் இருக்குது சார். புது சீட் கவர் போட்டிருக்காரு. நேற்று தான் போட்டு கொடுத்தாரு சார். சீட் கவரு, ஃப்ளோர் மேட்டு, அந்த வீல் கப்ஸ் எல்லாமே வந்து நேற்று தான் போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து வண்டி வந்துருந்ததுங்க. நான் வண்டியை பார்த்து கஸ்டமர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போட முடியாது சார். நம்ம வந்து எல்லாம் குவாலிட்டியான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணவே அவர் என்ன பண்ணார், புது சீட் கவர்ஸ் போட்டார். புது சீட் கவர் போட்டு, ஃப்ளோர் மேட்டு போட்டு, வீல் கப்லாம் போட்டு, இந்த மெக்கானிசம் லெவலில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருந்தது, மொத்தமே முடிச்சு கொடுத்துருக்காரு பாருங்கள் சார். வெறும் 53,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இன்றைக்கி கிடைக்காது சார். 2012 மாடலில் இந்த கிலோமீட்டர் வண்டி கிடைக்காது பாருங்கள். அதுவும் வந்து டாக்டர் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு பாருங்கள். இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குது. ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். மேலே டிவியோடு இருக்குது பாருங்கள். வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்கள். 3வது ஓனர் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ராணிப்பேட்டு தான் சார். நம்ம ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் தான். கஸ்டமர் வண்டி தான். கஸ்டமர் இங்கே தான் இருக்கார். நம்ம ராணிப்பேட்டில் தான் இருக்கிறார். வண்டியில் ஃபைனான்ஸ் கூட எதுவும் கிடையாது சார். வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. டென்ட், ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. சுத்தமாக வச்சுருக்காரு. நீட் அண்ட் க்ளீனாக. டயர்ஸ்லாம் வந்து ஆஃப் பட்டனுக்கு மேலே இருக்குது சார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த வண்டியோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமரு 2,40,000 ரூபாய் வெரி ஃபைனலாக கேட்குறாரு சார். கொஞ்சம் எதனா நெகோஷியபிள் நடக்கும்னு தெரியல. எனக்கும் தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசினா தான் தெரியும். 2,40 ஃபைனல் அப்படின்றாரு. ஏன்னா நேற்றே வந்து ஒரு 12,000-13,000 ரூபாய் கிட்ட செலவாயிடுச்சிங்க அந்த சீட் கவர், ஃப்ளோர் மேட்டுக்கு, இந்த சில்லற வேலையெல்லாம் செஞ்சது. வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரிஜினல் பாடி லைன், ஒரிஜினல் வண்டி அப்படியே இருக்குது சார். அந்த ஹாரன் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனிலேருந்து வந்த ஹாரன் அப்படியே இருக்குது சார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஏசியெல்லாம் சூப்பராக இருக்குது. வெறும் 53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா உங்களுக்கு ஏசியெல்லாம் எப்படி இருக்கும், இன்ஜின் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ராணிப்பேட்டில் பார்க்கணும் சார். வேலூர் பக்கத்தில் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் அப்படின்ட்டு இருக்குது. அங்கே வந்து முத்துக்கடை பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது சார். நம்ம பஸ் ஸ்டாண்டு தான் அது. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் சார் சையத் கார்ஸ் ராணிப்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் இருக்குது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.